சனி. இந்த பெயர் கேட்ட உடனே மனசுக்குள் ஒரு சின்ன பயம் வரும். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இந்த வார்த்தைகள் கேட்டாலே நம்ம உள்ளம் கொஞ்சம் நடுங்கும். ஆனா ஒரு உண்மை இருக்கிறது. சனி தண்டனை கொடுக்க வர்ற தெய்வம் இல்ல. அவர் நம்ம வாழ்க்கையை திருத்த வர்ற குரு. நம்ம எல்லாருக்கும் வெற்றி வேண்டும், சந்தோஷம் வேண்டும், எல்லாம் நம்ம ஆசைப்படுற மாதிரி நடக்கணும். ஆனா வளர்ச்சி வரணும்னா கஷ்டம் தேவை. சனி அந்த கஷ்டத்தின் உருவம். ஜோதிடத்தில் சனியை கர்ம கிரகம் என்று சொல்வாங்க. கர்மா என்றால் என்ன? நீங்க செய்யும் செயல், நீங்க நினைக்கும் எண்ணம், நீங்க நடத்துற விதம், இவையெல்லாம் ஒரு நாள் திரும்பி உங்களிடமே வரும். சனி அந்த கர்மத்தின் கண்ணாடி. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உண்மைதான் திரும்ப வரும். நீங்க பொய்யா வாழ்ந்தீங்கன்னா அதுவும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். ரொம்ப பேர் கேட்பாங்க, நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க, தப்பு பண்றவங்க நல்லா இருக்காங்க. இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும்ல. ஒரு தங்கம் சுத்தமா ஆகணும்னா அதை நெருப்பில் வைக்கணும். அதே மாதிரி சனி நெருப்பு மாதிரி. அவர் உங்களை சுட வரல, உங்களை சுத்தம் செய்ய தான் வர்றார். சனி காலம் வந்தா சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலிருந்து போகலாம். வேலை போகலாம், பணம் குறையலாம், உறவுகள் விலகலாம். ஆனா அவர் எடுத்துட்டது பொருள் இல்ல. அகந்தை, ஆணவம், பொய்யான நம்பிக்கை, போலி பற்றுதல். சனி ஒரு கேள்விதான் கேட்கிறார். நீங்க உண்மையா வாழ்றீங்களா? நீங்க உழைக்கிறீங்களா? நீங்க பொறுமையா இருக்கிறீங்களா? சனி ஷார்ட்கட் கொடுக்க மாட்டார். மெதுவா வளர்த்தாலும் நிலையான பலன் தருவார். சனி காலத்தில் இன்னொரு அனுபவம் வரும், தனிமை. திடீர்னு சில பேர் விலகலாம். நீங்க தனியா இருப்பது போல தோன்றலாம். ஆனா அந்த தனிமையில் தான் நீங்க உங்களை சந்திப்பீங்க. சத்தம் குறைந்தால்தான் உள்ளே இருக்கிற குரல் கேட்கும். சனி அமைதியை தருவார். அந்த அமைதியில்தான் உள்ளுணர்வு விழிக்கும். சனி காலம் முடிந்த பிறகு நீங்க அதே மனிதர் இருக்க மாட்டீங்க. இன்னும் வலிமை, இன்னும் அமைதி, இன்னும் முதிர்ச்சி. சின்ன விஷயங்களுக்கு பயப்பட மாட்டீங்க. அதனால்தான் சனி கருப்பு நிறத்தில் காட்டப்படுகிறார். கருப்பு என்றால் தீமை இல்லை, கருப்பு என்றால் ஆழம். இரவு வானம் கருப்புதான், ஆனா நட்சத்திரங்கள் அதுல தான் தெரியும். சனி நம்ம வாழ்க்கையில ஒரு இரவு மாதிரி வர்றார். ஆனா அந்த இருளில் தான் உங்க உள்ளே இருக்கிற ஒளி தெரியும். பயப்படாதீங்க. சனி உங்களுக்கு எதிரி இல்ல. அவர் உங்க பக்கம்தான். அவர் தண்டனை இல்ல, அவர் தூய்மைப்படுத்தல். அவர் கஷ்டம் இல்ல, அவர் மாற்றம். சனி உங்களை அழிக்க வரல, உங்களை உயர்த்தவே வர்றார்.